Taste the Daily. அண்மை செய்தி. சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவு முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு வராத நிலையில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். சத்யசீலன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த சாத்தனூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்தானது தற்போது 8000 கன அடி நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சாத்தனூர் அணையில் தற்போது நீர் இருப்பு என்பது 119, ஆனால் தற்போது நீர்மட்டம் வந்து 117 அடியை எட்டியுள்ள காரணத்தால் அணைக்கு வரக்கூடிய கூடுதல் உபரி நீரானது திறந்து விடப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் அணையின் பாதுகாப்பு கருதி 13,000 கன அடி மழைநீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இதனால் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவு விடியா அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நள்ளிரவு நேரத்தில் 1,68,000 கன அடி நீரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்துவிட்டதால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தனர். பொருட்கள், கால்நடைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர். தற்போது தென்பெண்ணை ஆற்றில் 13,000 கன அடி நீரானது திறக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2ஆம் தேதி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திறக்கப்பட்ட தண்ணீரின் நிலையால் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட 16 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு உயர்மட்ட மேம்பாலமானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அருண், சத்யசீலன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.